வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொது அறிவு வினாவிடைகள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பொது அறிவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மிக அதிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் அதாவது தென் மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி ஆந்திர பிரதேசம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி பெங்களூர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி பொக்ரான் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த நாலாவது கொஸ்டின் பாருங்கள். முதலாம் பானிபட் போர் நிகழ்ந்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ 1526 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய வருமானத்தை கணிப்பது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய வருமானத்தை வந்துட்டு கணிக்கும். அடுத்த ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ தாராப்பூர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஏழாவது கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச கல்வி நாளாக பின்பற்றப்படுவது என்னைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கல்வி நாளாக வந்துட்டு நம்ம பின்பற்றுவோம். அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய பசுமை புரட்சியின் சிற்பி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ எம்எஸ் சுவாமிநாதன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் சிற்பின்னு சொல்லுவாங்க. அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்கள். வட்டமேசை மாநாடு எங்கு நடந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி லண்டனில் நடந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10வது கொஸ்டின். சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய கடவுள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ பசுபதி தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வந்துட்டு கும்பிட்டுருப்பாங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி ஈவேரா பெரியார். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ மியான்மரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். ரயில்வே பணியாளர் தலைமை ஆணையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி அலகாபாத். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே பணியாளர் தலைமை ஆணையம் வந்துட்டு இருக்குது. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி கங்கை தான் வந்துட்டு இந்தியாவோட மிகப்பெரிய நதி. அடுத்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15வது கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா 1947 டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டி பிடி உஷா தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கியிருப்பாங்க இந்தியாவிலேருந்து. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தேயிலை அதிகமாக உற்பத்தியாகும் இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி நீலகிரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேயிலை வந்துட்டு உற்பத்தி ஆகுது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின். ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி உருது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட அரசாங்க மொழி. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்கள். உலகில் மிக பழமையான வேதம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதம். இதுதான் வந்து உலகில் வந்துட்டு மிக பழமையான வேதம்னு சொல்கிறாங்க. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய ரசாயன பரிசோதனை சாலை எங்கே உள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்னால இருக்குது. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கம் முடிவடைந்த யுத்தம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி வந்தவாசி யுத்தம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்கள். ராடார் வானில் உள்ள பொருட்களை கண்டுபிடிக்க செலுத்தப்படும் அலைகள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ மைக்ரோ அலைகள் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்கள். சத்தியமேவ ஜெயவே என்ற வார்த்தைகள் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி முண்டக உபநிடதம். இதுதான் கரெக்டான ஆன்சர்.
அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கள். திரிபீடகம் எவருடைய புனித நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பௌத்தர்கள். ஏதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். த ஆர்கிமெண்டேட்டிவ் இந்தியன் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. அமர்த்தியா சென் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்கள். ஆப்பிரிக்காவை ஐரோப்பாவிலிருந்து பிரிக்கும் சலசந்தி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. ஜிப்ரால்டர் சலசந்தி. இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். ஜெர்சாவின் கல்லறை அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி. சசாரம். இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் ஹோம் ரூல் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. டாக்டர் அன்னி பெசன்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவுக்கு மரண தண்டனை வழங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஜஹாங்கீர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதலில் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. ரிப்பன் பிரபு தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின் பாருங்கள். பொதுவுடைமை கருத்து எதன் மூலமாக ஆரம்பமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. கலப்பு பொருளாதாரம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதல் தொலைக்காட்சி மையம் நிறுவப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி. புனே தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். தேசிய வருமானம் எதன் மூலம் கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பொருள் முறை, வருமான பொருள் முறை அண்ட் செலவு முறை. இந்த 3 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருமானம் வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே சி தான் ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். ஆஸ்கார் விருது சம்மந்தப்பட்டது எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி. திரைப்படம். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. இன்சாட் 2A. இதுதான் கரெக்டான ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். பாரத் பவன் அமைந்துள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. போபாலில் தான் இது இருக்குது. அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். சூரியனின் உயரத்தை கண்டுபிடிக்க உதவும் கருவி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. செக்ஸ்டாண்ட். இதான் கரெக்டான ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் திட்டக்குறிப்பு ஆலோசனை சபையின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சபையோட தலைவராக இருப்பார். அடுத்து 39வது கொஸ்டின் பாருங்கள். சீனாவின் காகித நாணயம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. யூவான். இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ 40வது கொஸ்டின் பாருங்கள். முதலாவது மறுமலர்ச்சி துவங்கிய நாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி. இத்தாலி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். ஆத்மீக சபையை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ. சத்யானந்த அக்னி கோத்ரி. இவர் தான் இந்த சபையை வந்துட்டு நிறுவியிருப்பார். 42வது கொஸ்டின் பாருங்கள். மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. இவற்றில் எதுவும் இல்லை. இதுதான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தர நிர்ணய நிலையம் ISI துவங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1947 தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய ஆடிட்டோரியம் உள்ள நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் தான் இருக்குது. பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது சோழ நிர்வாகத்தில் அடிமட்ட பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சி. குர்ரம். இதுதான் கரெக்டான ஆன்சர். 46வது கொஸ்டின் பாருங்கள். காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்திய மாநாடு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூரத் மாநாடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிளவை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கோம். 47வது கொஸ்டின் பாருங்கள்.
காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்ரீரங்கம் தான் கரெக்டான ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். வறண்ட சூழ்நிலையிலும் வளரக்கூடிய பயிர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ எண்ணெய் வித்துக்கள் தான் கரெக்டான ஆன்சர். 49வது கொஸ்டின் பாருங்கள். சூர் வம்ச ஆட்சியை நிறுவிய ஷெர்ஷா மரணம் அடைந்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ 1545 இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 50வது கொஸ்டின் பாருங்கள். தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள விதி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ விதி 17 தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இது வரப்போகிற இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த ஜிகே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.